பிடிஎஸ் ஆர்மி எஃப்எஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பிடிஎஸ் தமிழ் வாய்ஸ் ஓவரில் நம்ம ஜேகேவுடைய 3 ஷாட்டோடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போலீஸ் மாமா அதோடைய செகண்ட் பார்ட். லாஸ்ட் எபிசோடில் நான் எதோடு விட்டுருப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட் எபிசோடை பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த ஸ்டோரி புரியும். ஒரு ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன் பார்க்காதவங்களுக்கு. லாஸ்ட் எபிசோடில் எதோடு முடிச்சிருப்பேன்னா, அதாவது நீங்கள் தான் ஒயன், நீங்கள் பாட்டி வீட்டுக்கு போகணுன்னு அழுதுருந்துருப்பீங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. ஜேகேவும் சரி வரேன்னு சொல்லியிருந்திருப்பார். ஜேகேவும் உங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போயிருந்திருப்பார். நீங்கள் வீட்டில் சும்மா இருந்திருப்பீங்க. அவர் வேலை விட்டு வரும்போது நீங்கள் பார்த்து முறைச்சிருந்துருப்பீங்க. அவரும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அவரும் உங்களை பார்த்து முறைச்சிருந்துருப்பார். அதோடு நான் அதை ஸ்டாப் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு பாட்டை. இது ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் யார் என்ன அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே கியூட் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. கீழே ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் மறக்காமல் எக்ஸிட் வேர் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஹாட் ஸ்டாண்ட் ஒன் ஷாட் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்பயே சொல்லிடுறேன், விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க. ஜஸ்ட் இது இமேஜினேஷன் ஸ்டோரி தான். இவ்வளோ தான் இன்ட்ரோ எல்லாமே நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் பார்ட் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டை பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சினாரியோவே எதுலேருந்து விட்டோமோ அதிலே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி முறைச்சிட்ருக்கீங்க. அவரும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன் இப்படி லேட்டாக வரீங்க? என்னை கூட்டிகிட்டு விட்டுட்டு போயிட்டீங்க. நான் எனக்கு போர் அடிக்கிறது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. இது என்ன இது, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போகணும் அப்படின்ற மாதிரி அவர் முறுக்கிட்டுருக்காரு. அவர் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்ட்டு அவர் அப்படியே ரூமுக்கு போயிட்டார். நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. என்னடா இது வந்ததும் உள்ளே போயிட்டார் அப்படின்ற மாதிரி. நீங்களும் சரி வருவாருன்னு நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. ஹால்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. பார்த்தா வரவே இல்லை கடைசி வரைக்கும். இங்கே நம்ம ஜேகேவை பார்க்கலாம். ஜேகே ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு சம்திங் ஃபோன் பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அதாவது கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலேயே ஆயிருந்திருக்கோம் ஜேகே ரூம்குள்ளே போய். இப்போ நீங்கள் ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்ருக்கீங்க. அந்த சத்தம் ஜேகே கேட்டிருக்கோம். ஓஹோ வராங்களா மேடம் அப்படின்ற மாதிரி. நீங்களும் ஸ்டெப்ஸில் ஏறி வந்துட்டுருப்பீங்க. உள்ளே நாக்கெலாம் பண்ணல, நம்மளாம் லாக் பண்ணுவோமா, அப்படியே வந்துட மாட்டோமோ அப்படின்ற மாதிரி நாக்கெலாம் பண்ணல. டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. ஜேகே அப்படியே பார்க்குறாரு. என்ன அப்படின்ற மாதிரி. நீங்களும் என்னவா அப்படின்ற மாதிரி டோரை லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன பண்ணுறேன்னா தெரியாது அவனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. நீங்களும் போய் பக்கத்தில் உட்காடுறீங்க. என்ன ஒயின் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. ஏன் உனக்கு தெரியாதா மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஆமாம் சார், ஏன் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நீங்கள் ஃபோனில் கூட பேசலை அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. எனக்கெல்லாம் பிஸி பண்ணாலாம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஓஹோ வேலை இருக்குது, ஒரு ஃபோன் கிடையாது, ஒரு மீட்டிங் கிடையாது. கிட்டத்தட்ட 3-4 மந்த் ஆகுது நீ என்கிட்ட பேசி. அது மட்டும் இல்லாமல் உனக்கு 28 ஆகிடுச்சு, எனக்கு 18 ஆகிடுச்சு. வீட்டில் இன்னும் நீ பேசலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. வீட்டில் என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அப்போது உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது உனக்கு எப்படியுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க திருப்பியும். அவர் அப்படியே தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம், வீட்டில் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். 4 மந்த்தாக நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஒரு கேஸ் விஷயமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஓஹோ கேஸ் விஷயமா, ஏன் ஒரு கால், ஜஸ்ட் 1 கால், மெசேஜ், பிஸி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது பிஸியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு திருப்பியும். இப்போ நீங்கள் மாமா எனக்கு தான் 18 ஆகிடுச்சில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. 18 ஜஸ்ட் 18 தான் ஆகுது. ஆமாம் 18 தான் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஆனால் உனக்கு 28 ஆகுது மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. ஆமாம் 28 ஆகுது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மாமா கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லையே, ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. மாமா எனக்கு 16 இருக்கும் போதே நீ சொன்ன, சம்திங் 16 or 15 இருக்கும் போது சொன்னேன்.
18 ஆகட்டும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு. என்ன மாமா 18 ஆயிடுச்சு மாமா எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. சரி ஓகே பார்க்கலாம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. வெயிட்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. சரி சரி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்களும் சரி அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு தூக்கம் வருது டயர்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பீங்க. சரி ஓகே அவருமே எனக்கும் டயர்டாக இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆக்சுவலி நீங்கள் வந்து கேட்குறீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. சரி ஓகே அப்படின்ட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சாப்பிட்லாமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் வச்சு சாப்பிட்டுருந்துருப்பீங்க. அதாவது அவர் ஊட்டி விட்டுருந்துருப்பாரு. நீங்களும் ஊட்டி விற்றுருப்பீங்க. 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரூமுக்குமே வந்துட்டீங்க. ரூமுக்கு வந்ததும் நீங்கள் வந்து டயர்டாக இருக்குன்னு சொல்லி அப்படியே நைஸாக மழுப்பி எப்படியோ 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கிட்டீங்க. ஜெட் சால்ட் மார்னிங் ஆகுது. மார்னிங் இங்கே அதாவது ஜேகேவுடைய அம்மா, அதாவது உங்கள் பாட்டி என்ன இது ஒயனை காணும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. சரி ஓகே இங்கே தான் இருப்பா அப்படின்ட்டு சரி நம்ம ஜேகே போய் எழுப்பலாம். ஆக்சுவலி சண்டே அன்னைக்கு நெக்ஸ்ட் டே சண்டே, அதனால் நீங்கள் இங்கே பாட்டி அதாவது ஜேகே டோரை வந்து நாக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நீங்களும் ஜேகேவே தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாட்டி டோரை வந்து நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. டோர் ஆக்சுவலி லாக்கே பண்ணலை, முடிஞ்சிச்சு. லாக்கே பண்ணல, அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்ன இது லாக்கே பண்ணல அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தா அவங்க ஒரு நிமிஷத்தில் ஷாக்கு, அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன இது அப்படின்ற மாதிரி, என்னாச்சு ஏன் ஒயனா இது அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகேவை எழுப்பி ஜேகே என்ன இது அப்படின்ற மாதிரி ஜேகேன்னு எழுப்பிட்டுருக்காங்க. சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி ஏஞ்சி கேட்டுருந்துருப்பாரு தூக்கத்துலேயே. ஒயின் எப்படிங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவருக்குமே செம ஷாக்கு. ஏன்னா எப்படி அம்மா உள்ளே வந்தாங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் எந்திரிச்சு என்னம்மா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க தூக்கத்துலேயே. பாட்டியை பார்க்கல. செட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் கண் ஓப்பன் ஆகிடுச்சு ஒரு மாதிரி தூக்கத்துலேருந்து. உங்கள் பாட்டியை பார்த்ததும் செம்ம பயம் வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்னுடைய த்ரோத் வந்து கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக் டு த ஸ்டோரி. இப்போ நீங்கள் பாட்டியை பார்த்ததும் பயந்துட்டீங்க. அதாவது ஜேகே பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டீங்க அந்த பெட்லேயே. என்ன ஜேகே இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜேகே இதுவும் அக்காவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம்மா அது பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. என்ன ஜேகே இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம்மா நானும் ஒயனும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜேகே உனக்கும் ஒயனுக்கும் எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியுமா ஜேகே அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் 10 இயர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க 10 இயர்ஸ் தானே அப்படின்ட்டு. ஜேகேவும் ஆமாம் 10 இயர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜேகே அது கூட ஓகே உங்கள் அக்கா ஒத்துப்பாளா ஜேகே அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒத்துப்பாம்மா பார்த்துக்கலாமா அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. இப்போது சரி ஓகே நீங்கள் வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து பாட்டியும் வெளியே போயிருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் என்னன்ற மாதிரி ஒரு மாதிரி பயத்தில் இருக்கீங்க. நம்ம அம்மா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிடு, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக அப்படின்ட்டு. இரி நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு ஜேகே போயிருந்துருப்பாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டாரு. நீங்களும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டீங்க. ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. 2 பேரும் கீழே உட்காந்துருக்கீங்க. பாட்டி வராங்க. பாட்டியும் அதாவது ஜேகேவுடைய அப்பாவும் உட்காந்துருக்காரு. என்ன அப்படின்ற மாதிரி ஜேகேவுடைய அப்பாவுக்கு ஓகே, பாட்டிக்கு கொஞ்சம் ஓகே தான். ஆனால் அவங்க பொண்ணு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன ஜேகே இதெல்லாம் நம்மளை நம்பி தானே விட்டுருக்கா, இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அம்மா அதெல்லாம் அப்படி இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. இப்போது ஜேகே அம்மா நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கோம். ஜேகே என்ன இது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா எந்திரிச்சிருப்பாங்க. அம்மாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் முடியாது ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே ஜேகே அம்மா நீங்கள் ஒத்துக்கலைன்னா நாங்களே போய் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம், ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜேகே அப்படின்ற மாதிரி
சரி ஓகே, நான் வந்து பேசுகிறேன் என்னுடைய அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, இல்லைனா நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஓகே அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போது சரி அப்படின்ட்டு ஜேகே அப்படியே சாப்பிட உட்கார்றாரு, வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டு மேலே போயிட்டு இருந்திருப்பாரு. இங்கே ஒயன் கீழே உட்காந்துருக்கா. நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க, உட்காந்துக்கிட்டே யோசிச்சுட்ருக்கீங்க என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. இப்போது அதாவது டோர் நாக் ஆகிற சத்தம் கேட்குது, காலிங் பெல் சத்தம் கேட்குது வெளியே. யார் அப்படின்ற மாதிரி போய் டோர் ஓப்பன் பண்ணா பார்த்தா உங்கள் மம்மி தான் வந்திருக்காங்க. வந்தது உங்களுக்கு செம்ம ஷாக்கு. சரி ஓகே உள்ளே வாங்க மம்மி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. என்னடி என் வீட்லேயே உள்ளே வான்ற எங்கள் அம்மா வீட்லேயே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை மம்மி சும்மா வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. சரி அப்படின்ட்டு உங்கள் மம்மி உள்ளே வந்திருந்திருப்பாங்க. இப்போது உங்களுடைய அம்மா தான், என்னடி இந்த வீட்லேயே இருக்கலான்னு பிளான் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் சைலண்ட்டாக இருக்கீங்க. இப்போது உங்கள் அம்மா தான், எங்கே என் தம்பி, எங்கே என் ஜேகே அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இப்போது அதாவது உங்களுடைய பாட்டி, அதாவது ஜேகேவுடைய அம்மா இப்போ வந்திருந்திருப்பாங்க. ஜேகேவுடைய அம்மா செம்ம ஷாக்கு. இப்போது அவங்க பொண்ணை பார்த்ததும், இவ வந்துட்டாளா, ஐயோ இங்கே என்ன நடக்க பற்றி தெரியலையே அப்படின்ற மாதிரி ஜேகே அம்மாவுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போது ஒயனுடைய அம்மா தான், என்னம்மா ஆச்சு, ஏம்மா என்ன அப்படி பார்க்குறீங்க புதுசாக பார்க்குற மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஜேகேவுடைய அம்மா தான், ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி எப்படியும் மழுப்பிட்டாங்க. இப்போது ஜேகே தான், ஏதோ சத்தம் கேட்குதே, அக்கா சத்தம் கேட்குதே அப்படின்ற மாதிரி கீழே வந்துருந்துருப்பார். அவங்க அக்காவை பார்த்ததும் செம ஷாக்கு. இவங்க எப்படி, அக்கா என்னக்கா தெரியலன்ட்டு என்னக்கா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஜேகே. ஏண்டா என் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லைக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, வீதி கிளம்புது ஒரு மாதிரி, ஐயோ அப்படின்ற மாதிரி. நீங்களும் ஜேகேவை பார்க்குறீங்க, உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, ஜேகேவை பார்க்குறீங்க, உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. இப்போ உங்கள் அம்மா தான், என்னடி என்னை பார்க்குற ஜேகேவை பார்க்குறேன், என்னை பார்க்குற ஜேகே, என்னடி ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போது உங்கள் அம்மாவும், ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன். இப்போ நீங்கள் தான், ஒரு வேளை நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணுறாங்க. இல்லை இப்போ தானே டோர் நாக் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி திங்கிங்லேயே இருக்கீங்க. இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக் போகலாம். சம்திங் இப்போது ஜேகேவுடைய அப்பா அம்மா உட்காந்துருப்பாங்க, இந்த சைடு நீங்களும் ஜேகே உட்காந்துருப்பீங்க. சம்திங் டாக் போயிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே உங்கள் அம்மா கேட்டுட்டாங்க. எஸ், உங்கள் அம்மா வந்து அப்போ தான் வந்துருந்துருப்பாங்க வீட்டுக்கு. வெளியே தான் நின்றுட்டுருப்பாங்க. ஏதோ சவுண்டு கேட்கவே அவங்க மொத்தத்தையும் கேட்டுட்டாங்க. கேட்ட பிறகு தான் அவங்க டோரே நாக் பண்ணியிருந்திருப்பாங்க, அதாவது காலிங் பெல்லே தட்டி இருந்திருப்பாங்க. இது உங்களுக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குது. ஜேகே அம்மா உங்களை சம்திங் ஜேகே அம்மா இல்லை, உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் என்ன முறைக்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் திகில்லையே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க உங்கள் ரூமுக்கு. இப்போ உங்கள் அம்மா தான் மனசுக்குள்ளேயே எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு எனக்கு தெரியாமல் அப்படின்ற மாதிரி ஜேகேவையும் முறைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா அப்படின்ற மாதிரி அவங்க தம்பியை முறைக்கிறாங்க. இப்போ அவங்களும் கொஞ்ச நேரம் டாக் போயிருந்துருக்கும், இது இப்போதைக்கு பேச வேண்டாம், பேசினா சண்டை வரும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருந்துருக்கும், உங்களுடைய அம்மாவுக்கு. இப்போது உங்களுடைய அம்மா தான் ஒரு பிளான் பண்ணுறாங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி. இப்போது உங்களை கூப்பிட்றாங்க வயன் அப்படின்ற மாதிரி, நீங்களும் வந்துருந்துருப்பீங்க பயந்துக்கிட்டே. இப்போ ஜேகேவும் பேசணும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க. என்னக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்துருப்பாரு. ஓகே கேண்டீஸ், இதோடு நம்ம இந்த 3 ஷார்ட்டோடைய செகண்ட் பார்ட்டை நம்ம எண்டிங் பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஸ்டோரி கொஞ்சம் த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, ஜேகே ஒயனை என்ன சொல்ல போகிறாங்க, அந்த பேசுனதை எல்லாத்தையும் வேறு கேட்டுட்டாங்க. ஒயனுடைய அம்மா கேட்டுட்டாங்க எல்லாத்தையும். இப்போது அவங்க பொண்ணு சைடு நிற்க போகிறாங்களா இல்லை அவங்க தம்பி சைடு நிற்க போகிறாங்களா அப்படின்றது தான் இப்போ டவுட்டு. அவங்களுக்கு என்னென்னா, ஒரு சைடு நம்ம தம்பியாக இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. இப்படியே இந்த செகண்ட் பார்ட்டை நான் முடிக்கிறேன்.
இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றதை நம்ம தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அதுதான் ஃபைனல் பார்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு போனஸ் பார்ட் நான் போட்டாலும் போடுவேன்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் வந்து நான் சீக்கிரமாக ஏன் முடிக்கிறேன்னா, இதையாவது நீங்கள் பார்த்துருவீங்க இல்லையா? ஏன்னா எனக்கு டைம் இல்லை, அதனால் அப்படி முடிச்சிடுறேன். ஷார்ட்டாக இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ஸ்டோரியே. இது எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. தேர்ட் பார்ட்டில் நான் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே கியூட்டோன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இப்போ ஒரு சேனலில் நம்ம ஒரு ஹாரர் ஒன் ஷாட் போட்டிருக்கேன், நம்ம ஜேகேக்கு தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த ஹாரர் ஸ்டோரி. இட்ஸ் லைக் நல்லாயிருக்கும், அதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட் சூன் அப்லோட் பண்ணிடுறேன். எனக்கு என்னென்னா, இப்போது JKYN என்னடா கேரக்டர் அப்படின்றது செம்மையாக குழப்புது. இப்போ எப்படி நம்ம இதை கொண்டு போக போகிறோம் அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. இட்ஸ் லைக் இது வந்து அரேஞ்ச் மேரேஜாக முடியுமா, இல்லை இது லவ் மேரேஜாக முடியுமா, இல்லை இது எப்படி போகும்னே தெரியல. நான் ஒரு ஃப்ளோவில் கொண்டு போயிட்டுருக்கேன் இந்த ஸ்டோரியை. பார்க்கலாம், தேர்ட் பார்ட்டில் ஐடியா பண்ணுறேன். கண்டிப்பாக பெஸ்ட்டாக நான் கொடுப்பேன். செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நான் கண்டிப்பாக தேர்ட் பார்ட் ஐ ஹோப் எல்லாருக்குமே ஹார்ட் வார்மிங்காக இருக்கும், பெஸ்ட்டாக கொடுப்பேன். யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. தேங்க் யூ கேண்டீஸ், இஷ்கியூ ஆல். 1 minute, this is your dream.